வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்தம் 71 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு ரூபாய் 10,08,546 அரசு கணக்கில் செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட மதுவிலக்கு தொடர்பான குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்தம் 71 வாகனங்களை ஏலம் விட மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் இன்று ஏலம் நடைபெற்றது. ஏலத்தில் தஞ்சாவூர் அரசு பணிமனை தானியங்கி பொறியாளரால் அடிப்படை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு காவல்துறை மற்றும் கலால்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் பொதுமக்கள் 161 பேர் கலந்து கொண்டனர். மொத்தம் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என 71 வாகனங்களை ரூபாய் 10,08,546க்கு ஏலம் எடுத்தனர். இந்த தொகையை அரசு கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.